விஜய் அவர்களுடைய இந்த விக்டரி அது வந்து எவ்வளவு காலம் வரைக்கும் தொடரும் அப்படின்னு இருக்குல்ல? 15 வருஷம். எனக்கு வயசு 75, 90 வயசு மட்டும் நான் இருப்பேன். அவரும் சீஃப் மினிஸ்டரா இருப்பார். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க விஜய் மாதிரியே? அவர் கான்பிடண்டா இருந்தா நான் ஏன் கான்பிடண்டா இருக்கும்? அரசியல் அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சுக்கு 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 நாளாக்குவார். பார்த்துட்டு இருந்தேன். காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்கள் அவருடன் இருக்கிறார்கள். ஒரு மூன்றாவது ஆப்ஷன் வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு. இதிலிருந்து இன்னொருத்தர் விஜய்க்கு எதிராக யார் பறக்க போறாங்கன்னு தெரியல. பிறந்த 21 வருஷம் இதான ஆட்சி காலமா? இதெல்லாம் ஒண்ணு யாருமே பறக்கலையே. தன்னுடைய எதிரிகளையும் நண்பர்களையும் பார்த்து விட்டு வந்தார். அதனுடைய ஒரு மகிமைதான் இன்று அவர் 144 சீட்ல ஜெயிச்சிருக்காரு நம்பர்ஸ்ல. அதுதான் பொலிட்டிக்கல் அக்யூமென் பேரு. நியூஸின் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது தமிழ் மூலமாக 45 ஆண்டுகளுடைய பயிற்சி எனக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய ரிப்போர்ட்டிங்ல பல பிரதமர்கள், பல எம்பிக்கள், பல மந்திரிகள், பல ஜனாதிபதிகள் எல்லாம் பார்த்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்லுகிறேன், இவரை ஒன்னும் ஆட்ட முடியாது. 2014 இந்தியாவிற்கு ஒரு சுதந்திரம் பெற்றது. 2026 தமிழகம் சுதந்திரம் பெற்றது விஜய் மூலமாக. எனக்கு தெரிஞ்சு அதிமுக உடைஞ்ச மாதிரி திமுகவும் அடுத்த செஷன்ல உடைஞ்சிடும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு கட்சியும் உடைஞ்சிட்டு வரும். பார்த்துட்டே இருக்க. கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும், கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் நல்ல சண்டை வந்துருச்சு. தயாநிதி மாறனுக்கும் உதயநிதிக்கும் சண்டை வந்துருச்சு. சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் சண்டை வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல டெஃபினெட்லி அசெம்பிளி செஷன்ல பார்த்துட்டே இருந்து கட்சி திமுக கட்சி உடையும். எம்எல்ஏக்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விஜய் அவர்கள் ஆட்சி பண்றது இது மேல எல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அதோட வெளிப்படையான அர்த்தம் என்ன? அவங்க அசெம்பிளி உள்ள உட்கார்ந்தானே நிறைய பேர் ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த பயத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. உதயநிதி பேசியதில் அர்த்தம் கிடையாது. என்ன சேஞ்சா எக்ஸ்சேஞ்சா கேஷா எல்லாம் பேசினாரு. எதுக்கு மோனிகியா? அதெல்லாம் என்ன என்ன எங்க எக்ஸ்சேஞ்ச் சொல்லுங்க பாப்போம். என்ன சேஞ்ச் சொல்லுங்க பாப்போம். என்ன பணம் கொடுத்து வந்தாங்களா? ஓட்டருக்கு பணம் கொடுக்கும் போது எம்எல்ஏக்கு எதுக்கு பணம் கொடுக்க போறாரு விஜய்? குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அப்புறம் எப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பிரேமலதா? அதுதான் பதில் சொல்லிட்டாரு. குதிரை வேகத்தில் செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் விஜயனுடைய அரசியல் கொள்கை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்தந்த ஊர் எம்பசி, அமெரிக்கன், ஜப்பான், கொரியா, யூகே, சிங்கப்பூர் இவங்க எல்லாம் கேட்கறாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கறாங்க விஜய் கிட்ட. டெல்லிக்கு வந்தாருன்னா பாக்கணும், இல்ல நான் சென்னையில பாக்குறோம், உங்களுடைய தமிழ்நாட்டுல முதலீடு செய்யணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படிலாம் கதை வெடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. how are you? Fine sir, how are you? விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பேசவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்ல ஃபைனலா வின் பண்ணியிருக்காரு. சட்டசபையில பார்த்திருப்பீங்க நிறைய விவாதங்கள். அது விஜய் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதிமுகல ஃபைட்டு அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய இந்த விக்டரி அது எவ்வளவு காலம் வரைக்கும் தொடரும் அப்படின்னு இருக்குல்ல? 15 வருஷம். எனக்கு வயசு 75, 90 வயசு மட்டும் நான் இருப்பேன். அவரும் சீஃப் மினிஸ்டரா இருப்பார். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க விஜய் மாதிரியே? அவர் கான்பிடண்டா இருந்தா நான் ஏன் கான்பிடண்டா இருக்கும்? அவர் கான்பிடண்டா இருக்காரு. அரசியல் அனுபவத்தில் சொல்லுகிறேன். தமிழ் அரசியல் அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சுக்கு 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 நாளாக்குவார். பார்த்துட்டே இருக்கார். காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்கள் அவருடன் இருக்கிறார்கள். ஒரு மூன்றாவது ஆப்ஷன் வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு. இதிலிருந்து இன்னொருத்தர் விஜய்க்கு எதிராக யார் பறக்க போறாங்கன்னு தெரியல. பிறந்த 21 வருஷம் இதான ஆட்சி காலமா? இதெல்லாம் ஒண்ணு யாருமே பறக்கலையே. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் அவர் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க 2 பேரும் டஃப் ஃபைட்ல இருந்தாங்க. எனக்கும் அவருக்கும் தான் போட்டியே, ஸ்டாலின் சார் வேணுமா விஜய் வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அவரே போயிட்டு மீட் பண்ணதாகட்டும். அதுக்கப்புறம் லைனா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அவர் போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததுங்கிறது ரொம்ப பாராட்டப்பட்டது. ஆனாலும் இபிஎஸ் அவர்களை மட்டும் ஏன் போய் அவர் சந்திக்கல அப்படிங்கிற கேள்வி இன்ன வரைக்கும் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுச்சா? அவர் சந்தித்தது மனிதாபிமான ரீதியில் கர்ட்சி கால்ஸ், அது ஹியூமன் சிம்பத்தினால பத்திருக்காரு. அதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், அதாவது இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் பிளஸ் இன்னைக்கு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வாங்கணுமேன்ற ஒரு எமர்ஜென்சி ஒன்று இருந்தது.
ஏன்னா கவர்னர் 3 நாள் தான் தந்திருந்தாரு. எப்பவுமே 14 நாள் 10 நாள் தருவாங்க. இவருக்கு நம்பர் மீகரா இருக்கிறதுனால, சின்ன நம்பரா இருக்கிறதுனால they gave only 3 days. அதுக்குள்ள பண்ணணும்னு பண்ணாரு. இது நடுவே தன்னுடைய எதிரிகளையும் நண்பர்களையும் பார்த்து விட்டு வந்தார். அதனுடைய ஒரு மகிமை தான் இன்று அவர் 144 சீட்ல ஜெயிச்சிருக்காரு நம்பர்ஸ்ல. அதுதான் பொலிட்டிக்கல் அக்யூமன் பேரு. அதை தவிர எடப்பாடி பழனிசாமி பார்க்கலன்னா இன்னைக்கு பார்க்க போறேன்னு திருமாவளவன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஓப்பனாவே. அவர் பார்க்காத விட்டாருன்னா அவருக்கு தான் அசிங்கம். எப்படி இந்த ஜோசியரை வித்ட்ரா பண்ணாங்களோ அந்த அப்பாயின்மெண்ட், அந்த மாதிரி எடப்பாடியை பார்க்காதுன்னா அது ஒரு நெகட்டிவா போகும். சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசின போது அது ஒன்றும் பதில் சொல்லல. இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் தான் நான் நினைக்கிறேன். அவரும் கொஞ்சம் ஒரு ஹீஸ் அ டீப் பர்சன் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த அரசியல்ல நிறைய பேர்லாம் காமெண்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு அரசியல்வாதிக்கு வாயில இது இருக்கும், டக்குன்னு ஒரு டிப் ஆஃப் த டங்கில் தே ஹேவ் எ ரியாக்ஷன். ஆனா இவர் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு, ஒன்னும் ரியாக்ட் பண்றது கிடையாது. அதனால இஸ் எ பர்சன் தான் நான் பாக்குறேன். ஹி வில் ரியாக்ட் வெரி வெல். அதனால தான் 15 வருஷம் சொன்னேன். காரணம் என்ன என்று கேட்டால், நியூஸின் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது தமிழ் மூலமாக 45 ஆண்டுகளுடைய பயிற்சி எனக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய ரிப்போர்ட்டிங்ல பல பிரதமர்கள், பல எம்பிக்கள், பல மந்திரிகள், பல ஜனாதிபதிகள் எல்லாம் பார்த்தது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்லுகிறேன், அரசியல் முதிர்ச்சியில் சொல்லுகிறேன், இவரை ஒன்னும் ஆட்ட முடியாது. அரசியல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய டேட்டா வந்து மென்ஷன் பண்ணி அதுல வந்து குறைகள் என்ன, விமர்சனங்கள் என்னங்கிறத முன் வச்சாங்க. அவங்க சொன்ன அந்த முதல் விஷயம் என்னன்னா, பெரும்பான்மை அப்படிங்கறது வந்து, அதாவது திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து நிறைய மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படாதீங்கிற அந்த ஒரு டோன்ல அவர் வந்து சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது அப்ப மக்கள் வந்து கவுண்டிங் வைஸ் அவர் சொன்ன மாதிரி அப்ப நிறைய மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு தானே ஸ்பிளிட் பண்ணி வாக்கு செலுத்திருக்கிறாங்க. திராவிடம் வேண்டாம் என்றுதான் உதயநிதி சொல்லணும். உதயநிதி சொன்னது தவறு. திராவிடத்திற்கு எதிராகத்தான் விஜய்க்கு வாக்கு எடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள். 60% 30%. இப்ப இந்தியன் டெமோக்ரஸில உங்களுக்கு வெற்றி தான் முக்கியமே தவிர ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. நீங்க வந்து 3 வாக்கு வாங்கணும், செகண்ட் ஓட்டு வாங்கணும், ஜெர்மனி மீதி இடத்துல இருக்காமலாம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் அவர் வெற்றி நம்பருக்கு தான் முக்கியம். நம்பர் வாங்கிட்டாரு. அவங்க ஜனங்க அவங்க எதுக்கு தானே இருக்கு. பொதுமக்கள் வந்தா உதயநிதிக்கு வந்தாங்களா அந்த கிரௌடு? சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலினுக்கு வந்தாங்களா அந்த கிரௌடு? போதும். They went mad on him. நான் எத்தனையோ அரசியல் தலைவரை பார்த்திருக்கேம்மா. 1967 இருந்து அரசியலை பார்த்துட்டு வந்திருக்கேன். 2014 இந்தியாவிற்கு ஒரு சுதந்திரம் பெற்றது. 2026 தமிழகம் சுதந்திரம் பெற்றது விஜய் மூலமாக. அந்த சுதந்திரத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இளம் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் விஜய் மீது ஒரு அன்புன்னு கிடையாது. அவருடைய நடத்தை, அவருடைய அரசியல் அணுகுமுறை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை பொலிட்டிக்கலா கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அதுக்காக ஒரு வழி விட்டுருக்காங்க பொது ஜனங்கள், வாக்காளர்கள். அவர் மீது நம்பிக்கை. ஒன்னே சொல்றேன், என்கிட்ட ஒரு காலத்தால ஒரு எம்எல்ஏ பேசினாரு திமுக இருந்து. அண்ணா 20 கோடி செலவழிச்சாண்ணா, தோத்துட்டேன்னா. எனக்கு எதிர்த்து இருந்த வந்து 3 லட்சம் கூட செலவழிக்கலண்ணா அப்படின்னு. ஏன் என்னாச்சு? அவர் எனக்கு இன்னைக்கு நேற்று 10-15 வருஷமா தெரியும். எங்க ஊருக்காரர். அவர் டெல்லிக்கு வந்தா எங்க வீட்டு தங்குவாரு, நான் அவர் போய் பார்ப்பேன், எல்லாம் உண்டு. அவர் அடிச்சு போட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு வேவ் அண்ணா, இது யாரும் திருப்பி வராது அப்படின்னாரு. நான் திருப்பி வரும்னு சொன்னேன். ஏன்னா அவர் சொல்றாரு, இனிமேல் எனக்கு 5 வருஷத்துக்கு அரசியல் கிடையாதுங்க. நான் சொன்னேன் 15 வருஷத்துக்கு கிடையாது அண்ணாச்சி, 5 வருஷம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ் சிட்னில, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி தலைநகரத்தில், அதாவது நகரத்தில் என்னுடைய மகன் இருக்கிறான். அவனுடன் படித்தவர் பழகிற 20 வருஷமா அங்க இருக்கான். என்னோட படித்தவருடைய மகன் அங்க இருக்காங்க. 12 பேர் வந்தாங்க ஆஸ்திரேலியான்னு ஓட்டு போட. எவ்வளவு தூரம்? தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்க. 400 பேர் வந்தாங்க. பாம்பேல இருந்து 200 பேர் வந்தாங்க. ஒடிசால இருந்து, புவனேஸ்வர் 20 பேர் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு அழுத்தத்தை காண்பிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு மீது இருந்த என்பதைத்தான் காண்பிக்கிறது. அதுதான் என்னுடைய. அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து எதுக்குடா இந்த அதாவது எதுக்கு வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட் போட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்காளர்களே வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்லில எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. அவர் சொன்னது அவருடைய நேரேட்டிவ், அவங்களுடைய கட்சிக்காரனை வச்சுக்கணும்.
காப்பாற்றணும். அவங்களும் திருப்பி வெளில போயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக உடைஞ்ச மாதிரி திமுகவும் அடுத்த செஷன்ல உடைஞ்சிடும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு கட்சி உடைஞ்சிட்டு வரும், பார்த்துட்டே இருங்க. கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் நல்ல சண்டை வந்துடுச்சு. தயாநிதி மாறனுக்கும் உதயநிதிக்கும் சண்டை வந்துடுச்சு. சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் சண்டை வந்துடுச்சு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல டெஃபினெட்லி அசம்பிளி செஷன்ல பார்த்துட்டே இருங்க, கட்சி திமுக கட்சி உடையும். அதனால ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு கட்சி உடைச்சிட்டு வந்துடுறாரு. முடிஞ்சு வச்சு அரசியல் கிடையாது. உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் ஐபால் டு ஐபால் போட்டின்னு நான் போன போட்டியில நான் சொன்னேன் பேட்டியில. அது மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த விஜய் அவர்கள் ஆட்சி பண்றது இது மேல எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லையா? அதோட வெளிப்படையான அர்த்தம் என்ன? அவங்க அசம்பிளி உள்ள உட்கார்ந்தானே நிறைய பேர் ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த பயத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த ஓட்டிங் பேட்டர்ன் ஒவ்வொரு அசம்பிளியில ஒவ்வொரு மாதிரி, பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு மாதிரி. தமிழ்நாட்டுல எல்லாம் எழுந்து நிற்கணும். இவர் பார்த்து வெளில போட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா உள்ள இருந்தாலும் சில பேர் எழுந்து நிற்க மாட்டான், உட்காந்துருவான். நியூட்ரலா இருக்கணும்னு மீதி பேர்லாம் பண்ணாங்க பாருங்க. அன்பு சௌமியா அன்புமணி பண்ண அந்த மாதிரி ஒருத்தர் அப்படியே உட்காந்துருவாங்க. ஸோ உதயநிதி பேசியதில் அர்த்தம் கிடையாது. என்ன சேஞ்சா எக்ஸ்சேஞ்சா கேஷா எல்லாம் பேசினாரு. எதுகை மோனிகையா அதெல்லாம் என்ன எங்க எக்ஸ்சேஞ்ச் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன சேஞ்ச் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பணம் கொடுத்து வந்தாங்களா? ஓட்டருக்கே பணம் கொடுக்கிற போது எம்எல்ஏக்களை எதுக்கு பணம் கொடுக்க போறாரு விஜய்? ஆக மொத்தம் குதிரை பேரம் வந்து நடந்திருக்குன்னு அப்புறம் எப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பிரேமலதா அவர்கள்? அதுதான் பதில் சொல்லிட்டாரு. குதிரை வேகத்தில் செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவங்க அதுக்கு ஒண்ணு பதில் சொல். ஏமா ஒன்னே ஒண்ணு, இதே பிரேமலதாக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்த போது இந்த மாதிரி கூட்டம் வந்ததா சொல்லுங்க? இந்த மாதிரி ஆட்சி பிடிச்சாரு. அவரும் எவ்வளவு தியாகம் பண்ணாரு விஜயகாந்த் கூட. அந்த சமயத்தை நான் போயிருக்கேன். தமிழ்நாடு அரசு கேம்பெயின் போது நான் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி கேம்பெயின் பார்த்து கிடையாது. இந்த மாதிரி பிரேமலதா வந்து பேசுவாங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்திருக்கவங்க எல்லாம் விஜய் எதிர்த்து பேசுறாங்கன்னா அது ரெட் ஜெயிண்ட் ஆளா தான் இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ரெட் ஜெயிண்ட்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வளருவாங்க. ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு விஜயிடம் இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஒண்ணும் இல்ல, 2-3 விஷயம் எதிர்பார்க்கிறீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அவர்கிட்ட இருந்து? நான் 2-3 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இன்று காலை பிரதமர் செயலகத்திற்கு தமிழக அரசாங்கத்திலிருந்து போன் வந்தது. 24 இல்ல 25ஆம் தேதி டெல்லிக்கு வரப்போறாரு விஜய், சீஃப் மினிஸ்டர். 3 நாட்கள் தங்க இருக்கிறார். அவர் கண்டிப்பாக பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி மலையிலே பார்க்க போறாங்க. இது வந்து கட்சி காலா இருந்தா கூட தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை அவர் வெள்ளை அறிக்கையா தரப்போறேன்னு சொன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஜானா, அவங்களுடைய உண்டியல் எல்லாம் நக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே ₹1 கூட வைக்கலைங்க, ₹1. இவர் வரப்போறான்னு அவங்களுக்கு தெரியும், மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. பேசுறாரு உதயநிதி, அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? ஒரு பைசா இல்லை. இது போராத வரைக்கும் 8000 ரூபாய் தரேன்னு வேற கதை விட்டாங்க. இப்ப எங்க 8000 ரூபாய் கொடுக்க போறாங்க? ஸோ அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உதயநிதியுடைய பேச்சு எனக்கு என்ன ஒரு அவர் இன்னும் நன்னா பேசிக்கலாம், எதிர்த்த கட்சி தலைவராகத்தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்று சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் பார்க்க வரும்போது கண்டிப்பாக பிரதமரிடம் நம்ம விஜய் அவர்கள் வேண்டுகோள் வைப்பார். மத்திய அரசாங்கத்தினுடைய பல முன்னணி காரியங்கள், பல முன்னணியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரா இருக்கக்கூடியது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் அவர் உதவி செய்வார். தமிழகத்தினுடைய மேம்பாட்டுக்காக நான் யார ஒன்னா போய் பார்ப்பேன்னு சொன்னார் ராகுல் காந்தி எதிர்க்க. தெரியுமா உங்களுக்கு? விஜய் நான் யார ஒன்னா பார்ப்பேன், தமிழ்நாட்டு கட்சியா தான் பார்ப்பேன். விஜய் பிரதமரை பார்க்க போறாரு, நிர்மலா சீதாராமனை பார்க்க போறாரு, ராஜ்நாத் சிங்கை பார்க்க போறாரு. அதை தவிர இன்னொரு முக்கியமா என்ன விஷயம் கேட்டா, ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் விஜயனுடைய அரசியல் கொள்கை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்தந்த ஊர் எம்பசி, அமெரிக்கன், ஜப்பான், கொரியா, யூகே, சிங்கப்பூர், இவங்க எல்லாம் கேட்கறாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கறாங்க விஜய் கிட்ட. டெல்லிக்கு வந்தாருன்னா பார்க்கணும், இல்ல நான் சென்னையில வந்து பார்க்கறோம், உங்களுடைய தமிழ்நாட்டுல முதலீடு செய்யணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் கதை வெடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். டெல்லியில சாணக்கியபுரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு 70 எம்பசி இருக்குமா, வரிசையா இருக்கும். சாந்தி பற்றி பேர் அந்த இடத்துக்கு நீங்கெல்லாம் வந்து பார்க்கணும், அவங்களுடைய நேயர்கள்லாம் வந்து பார்க்கணும் அந்த இடத்த. அங்க இருக்கக்கூடிய இடத்துல 12-15 பேர்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, சார் இவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்,
அவருடைய எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், அவருடைய அக்ரிகல்ச்சர் பாலிசி எப்படி இருக்கும், அவருடைய ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு புத்துணர்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது வந்து டிப்ளமேட்ஸ்ல அரசாங்கத்தை இன்னொன்னு சொல்றேன். சிபிஐல இவர் பார்க்க வந்தார் பாருங்க, 2 தடவை வந்தாரு சிபிஐனுடைய என்கொயரிக்காக, கரூர் ஸ்டாம்பீடுக்காக. அந்த இருந்த ஆபீசர்லாம் நேற்று புகைப்படம் வச்சிருக்காங்க அவுட்ல, நான் பார்த்தேன். விஜய் அவனும் போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வித் தட் ஆபீசர் போட்டு. அங்க இருக்க குழந்தைலாம் குதிக்கிறாங்க. இது ஒரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்த்தது கிடையாது. இது நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. காரணம் என்னன்னு கேட்டால் விஜய் தமிழகத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் நான் சொன்ன ஜெனரேஷன் சேஞ்சுன்னு சொன்னேன்.